மற்றும் ஒரு அண்மை செய்தி, அஜித்குமார் லாக்அப் கொலை வழக்கு தொடர்பாக திருத்தி அமைக்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், தற்பொழுது இந்த எஃப்ஐஆரில் என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் பிரீதா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே கடந்த 28ஆம் தேதி அந்த நகை காணாமல் போனதாக நிக்கிதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அஜித்குமார் இறந்த பின்பு அந்த தனிப்படை காவலர் கண்ணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் விசாரணை அதிகாரியாக கடந்த 29ஆம் தேதி வழக்கு ஒன்றினை அவர் அஜித்குமார் இறந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு காவல் நிலைய மரணம் என்பதால் இந்த வழக்கு என்பது சிவகங்கை மாவட்ட காவல் ஏடிஎஸ்பி சுகுமார் அந்த விசாரணைக்கு மாற்றப்பட்டதன் அடிப்படையில் தான் 30ஆம் தேதி திருத்தப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கை என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் அறிக்கை இதுவரை வெளியாகாத நிலையில் தற்போது அந்த தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் அந்த முக்கியம் வாய்ந்த தகவல்கள் தற்போது வெளியாகி அது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அஜித்குமார் கொலை வழக்கில் அஜித்குமார் தங்களை அலைக்கழிப்பு செய்வதாக எண்ணி தனிப்படை காவலர்கள் 5 பேரும் திடீரென்று ஏற்பட்ட அந்த கோபம் காரணமாக ஒருவரை மூர்க்கத்தனமாக தாக்கினால் மரணம் ஏற்படும் என்றும் தெரிந்தும் அதை தாக்கியிருக்கிறார்கள் என அந்த திருத்தப்பட்ட தகவல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் புகார்தாரராக இருந்த தனிப்படை காவலரான கண்ணன் என்பவருக்கு பதிலாக அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் திருத்தப்பட்ட எஃப்ஐஆரில் புகார்தாரராக சேர்க்கப்படுகிறார். இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 29ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் வழக்கு பதிவு ஒன்றினை செய்திருந்தார். அதில் இந்த கண்ணன் தனிப்படை காவலர் கண்ணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் அந்த வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கு தான் அதனைத் தொடர்ந்து ஏடிஎஸ்பி சுகுமார் விசாரணை போது இந்த புகார்தாரர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருப்பதால் அவரை புகார்தாரிலிருந்து நீக்கி வாதியிலிருந்து நீக்கி பிரதிவாதியில் சேர்ப்பதாக இந்த திருத்தப்பட்ட தகவல் அறிக்கையில் கூறியிருக்கிறார். அதே போன்று தனிப்படை காவலர்கள் ராஜா, ஆனந்த், சங்கரமணிகண்டன், பிரபு, கண்ணன் ஆகிய 5 பேரும் நகை திருட்டு வழக்கில் அஜித்குமாரை தன்னிச்சையாக தங்கள் பொறுப்பில் வைத்திருந்ததுடன் அஜித்குமார் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்து தங்களை அலைக்கழிப்பு செய்வதாக எண்ணி இவர்களுக்கு அந்த ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக தான் இவர்கள் அந்த தாக்கியிருக்கிறார்கள் என கூறியிருக்கிறது. அஜித்குமாரை அடித்து உண்மை வர வைக்க வேண்டும் என்ற அந்த ஆத்திரத்துடன் மேலும் அவரை தாக்கினால் அந்த உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்துதான் இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என அந்த கூறப்பட்டிருக்கிறது. திருப்புவனம் பகுதி தற்காலிக அந்த பாதுகாவலராக இருந்த மடப்புறத்தை சேர்ந்த அஜித்குமார் என்ற வாலிபர் கடந்த 27ஆம் தேதி நகை திருட்டு வழக்கிற்காக விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு மானாமதுரை டிஎஸ்பி சண்முகநாதன் தனிப்பிரிவு அவருடைய தனிப்படை காவல்துறையில் தான் இவர்களை விசாரணைக்காக அழைத்து சென்று அவர்களை அந்த அஜித்குமாரை தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோது 27ஆம் தேதியும் மற்றும் 28ஆம் தேதி ஆகிய இந்த தேதிகளில் தனிப்படை காவலர்கள் ராஜா, ஆனந்த், சங்கரமணிகண்டன் மற்றும் பிரபு, கண்ணன் ஆகியோர் அஜித்குமாரை ஒரு தோப்பில் வைத்து பின்னர் சம்பவ இடமான மேற்படி கோவில் அலுவலகத்திற்கு பின்புறம் மாற்றுக் கோட்டத்தில் வைத்து திடீரென்று தங்களுக்கு ஏற்பட்ட கோபத்தினாலும் மற்றும் நகை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் மேற்படி காவலர்கள் 5 பேரும் பிளாஸ்டிக் பைப்புகளால் மாறி அடித்துள்ளனர். இதனால் அஜித்குமார் அந்த காயங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அஜித்குமார் ஒத்துக்கொள்ள முரண்பட்ட அந்த பதில்களை அளித்ததன் காரணமாக போலீசார் கோபமடைந்து அவரை பிளாஸ்டிக் பைப்புகளால் மீண்டும் மீண்டும் கடுமையாக தாக்கியிருக்கின்றனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த அஜித்குமாரை முதலில் திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு, பின்னர் சிவகங்கை மருத்துவமனைக்கும், அதனைத் தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் 28ஆம் தேதி இரவு 11:15 மணி அளவில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் பரிசோதித்து தெரிவித்ததாகவும் இந்த திருத்தப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் சிவகங்கை மாவட்ட காவல் ஏடிஎஸ்பி சுகுமார் அவர் பதிவு செய்த அந்த திருத்தப்பட்ட தகவல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.